குட் மார்னிங். ப்ளேஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்மிட் ஃபங்க்ஷனுக்கான ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் எப்படி ரைட் பண்ணுறது, சிங்கிள் டேட்டா எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறது, அதுக்கான கோடிங் ப்ளஸ் சிமுலேஷன் வந்து பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவிங் மெத்தடில் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று இன்டரப்ட் மெத்தட், இன்னொன்று போலிங் மெத்தட். இந்த ரெண்டை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனல் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த MPLAB X ஐடி வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, MPLAB X ஐடி ஓப்பன் பண்ணிட்டு இல்லை ஃபைலு நியூ ப்ராஜெக்ட். அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எத்தனாவது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு பார்க்க தேவையில்ல. ஏன்னா நம்ம வந்து ஃபைலே நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டேன். இதெல்லாம் மைக்ரோசிப் எம்பெடட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். அகெயின் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய கண்ட்ரோலர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். PIC 16F877A அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ நம்ம PIC 16F877A தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு ஓகே, அடுத்து XC8. ஓகே, எகெயின் நெக்ஸ்ட்டு ஏன் நம்ம கம்பெனியில் வந்து செலக்ட் ஆகணும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் வேறு இதில். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ப்ராஜெக்ட் ஃபைலில் serial RX அப்படின்னு கொடுக்கலாமா நேமு. அப்போ என்ன பண்ணுறேன், serial அப்படின்னு டைப் பண்ணுறேன். serial_RX. ஓகே, serial_RX_. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், போலிங் மெத்தனால POLL அப்படின்னு வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, போலிங் அப்படின்னு போட்டேன். இப்போ எகைன் என்ன பண்ணுறேன், ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஓகேவா, இப்போ ஃபினிஷ் கொடுத்தோடனே நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபைல் வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணுங்கள், இதுக்கான சோர்ஸ் ஃபைல்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும்ல. அந்த சோர்ஸ் ஃபைல் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இருக்க ஃபைலை வந்து நம்ம ஃபஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுற ஃபங்க்ஷன் எகைன் அதை தான் எழுத போகிறோம். அதனால் என்ன பண்ண போகிறேன், அதே ஃபங்க்ஷன் வந்து அப்படியே ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு எகைன் இந்த main.c அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டார்ட் பேஜ்னு வந்து க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரிங் serial RX போலிங் மெத்தட் இருக்குல்ல, அதை சோர்ஸ் ஃபைலை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா main.c வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். அப்போ அதை நியூ மெயின் இருக்கு பண்ணுங்கள். இந்த நியூ மெயினை வந்து ரிமூவ் பண்ணிட்டு மெயின் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அப்போ எக்ஸ்டென்ஷன் .cங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ ஃபினிஷ். ஓகே, அதே மாதிரி சீரியலில் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரிஜிஸ்டர் வேல்யூ வந்து எங்கேயும் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஓகே, RCREG ரிஜிஸ்டர். ஓகே, நீங்கள் சென்ட் பண்ணுற டேட்டா சீரியல் கம்யூனிகேஷனில் ட்ரான்ஸ்மிட் பண்ணுற டேட்டா வந்து என்ன ஆகும், RCREGங்கிற ரிஜிஸ்டர் வந்து ஸ்டோர் ஆகும். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து RC7ங்கிற பின் வந்து இன்புட். ஓகே, RC7ங்கிற பின் வந்து இன்புட்னா என்ன பண்ணுவேன், MSB பிட்டில் வந்து லாஸ்ட் பிட் வந்து நமக்கு இன்புட் அப்படின்னா 80 நான் கொடுப்பேன். அப்போ அதனால் என்ன பண்ணுறேன், 80 நான் கொடுத்துட்டேன். இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சீரியல் ஸ்ட்ரிங்கில் வந்து EDU ப்ராடக்ட் லேப்னு இருக்குல்ல, அதை என்ன பண்ண போகிறேன், எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும், உள்ளுக்குள்ள வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், அதுக்கு என்ன வேரியபிள் கிரியேட் பண்ணணும். அப்போ சீரியல் ரிசீவ், அப்போ ரிசீவ் அப்படின்னு போகணும். அதுக்கு முன்னாடி கேர் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுவேன். வேரியபிள் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு கேரக்டராக நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அப்போ serial_receive. ஓகே, இப்போ serial receive எண்ட் ஆஃப் லைனில் செமிகோலன் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இந்த லைனை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு எகெயின் இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இஃப் கண்டிஷன். ஓகே, இங்கே வந்து எரர் தான் காமிக்குது. நம்ம என்ன பண்ணலாம், எண்ட் ஆஃப் லைனில் செமிகோலன் எல்லாமே கொடுத்துட்டோம். ஓகே, இருந்தாலும் நமக்கு எரர் காமிக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எரர்ஸ் இல்லை. சம்டைம்ஸ் இது மாதிரி எரர்ஸ் வரும் சாஃப்ட்வேரில், அது ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இஃப் கண்டிஷன் ஆட் பண்ணுங்கள். இஃப் கண்டிஷன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி serial receive இங்கே கண்ட்ரோல் V serial receive ஈக்குவல் டு RCREG. ஓகே, RCREG. அப்போ என்ன, ரிசீவ் ரிஜிஸ்டர்னு அர்த்தம். எண்ட் ஆஃப் லைனில் செமிகோலன். இங்கே என்ன பண்ணலாம், இஃப் ஓகே எஸ் ரிசீவ் அப்படிங்கிறது வந்து எரர் காமிக்குது, என்னான்னு செக் பண்ணலாம். ஓகே, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். unable to resolve identify SReceive. ஓகே, இந்த SReceive வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம், இதனால எரர் காமிக்குது. இது என்ன பண்ணலாம், கம்பைல் பண்ணும்போது சால்வ் ஆயிடும். ஓகே, இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுங்க, இல்லை SReceive ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸில் எல்லாமே செக் பண்ணணும். ஏன்னா இது வந்து கேரக்டர். அப்போ என்ன பண்ணணும், சிங்கிள் கோட்ஸில் செக் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறேன், 1ன்னு நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா கேப்ஸ் ஏன்னு நான் வந்து செக் பண்ணுறேன். ஓகே, ஏன்னு கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகணும், EDU ப்ராடக்ட் லேப் அப்படின்னு வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஓகே, டேப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு எகெயின் இங்கே வந்து என்ன பண்ணுறேன், என்டர் கொடுத்துறேன். ஓகே, EDU ப்ராடக்ட் லேப் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து எகெயின் என்ன பண்ணுறேன், இதே லைன் வந்து எகெயின் மறுபடியும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படின்னு நான் இன்டிமேட் பண்ணுறேன். ஓகே, அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணலாம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். வாட்சிங். ஓகே, அதே மாதிரி என்ன ஆகணும், இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த ஒரு லெட்டர் வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணணும், அது கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகாமல் எனக்கு சிங்கிள் டைம்ஸ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த வேரியபிள் என்ன பண்ணுங்கள், SReceive ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து மாடிஃபை பண்ணிடுங்க. ஓகே, கண்டினியூஸாக எனக்கு வந்து அந்த டேட்டா வந்து ரிசீவ் ஆகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கே எனக்கு என்ன பண்ணிடணும், SReceive ஈக்குவல் டு 0 அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டைம் என்ன ஆகுது, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படின்னு கண்டினியூஸாக வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா AB. ஓகே, இந்த லெட்டர் வந்து Bன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஏவை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு என்ன பண்ணணும், EDU ப்ராடக்ட் லேப்னு பிரிண்ட் ஆகணும். பியை ப்ரெஸ் பண்ணால்
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரிண்ட் ஆகணும். சியை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு என்ன பண்ணுறேன், எனக்கு சப்ஸ்கிரைப் நவ் அப்படின்னு வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ சிங்கிற வேரியபிள் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறேன். இப்போ சின்னா எனக்கு என்ன ஆகணும், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் நவ் அப்படின்னு வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஓகே, இப்போ SUB சப்ஸ்கிரைப் நவ். ஓகே, இப்போ அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணலாம், கம்பைல் பண்ணலாமா? கம்பைல் பண்ணி ஏதாவது எரர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணலாம். இது வந்து நார்மல் எரர்ஸ் தான். இது வந்து ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரிமூவ் ஆகிடும். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தெரியும் உங்களுக்கு, ஏன்னா SRECEIVE நான் யூஸ் பண்ணேன். எகைன் இஃப் கண்டிஷன்லாம் யூஸ் பண்ணும்போது என்னாச்சு, எரர் காமிச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எரர்ஸ் வந்து இல்லை. இது வந்து நம்ம என்ன பண்ணோம், ட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது ரைட் பண்ண கோடு, இது நமக்கு தேவையில்லை. இப்போ தான் என்ன பண்ணிட்டேன், இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ கோடிங்கில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 செகண்ட் டிலே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் 1 செகண்டாக மாற்றுறேன். ஏன்னா நமக்கு வந்து 1 டைம் தான் பிரிண்ட் பண்ண போகுது டேட்டா. இப்போ 1 செகண்ட் டிலே நான் யூஸ் பண்ணேன். 1 செகண்ட் கூட தேவையில்லை, 100 மில்லி செகண்ட்ஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போ பில்டு மெயின் ப்ராஜெக்ட்னா என்ன ஆகும், நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து இப்போ பில்ட் ஆயிரும். ஓகே, இதுக்கான எக்ஸ்பைல் எல்லாமே ஜாயிண்ட் ஆயிரும். இப்போ இதுக்கான ப்ரோட்டியஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணலாமா? இப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய சாஃப்ட்வேரில் வந்து ப்ரோட்டியஸ் அப்படின்னு வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இதுக்கான டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம போட்ட டிசைன் தான். அந்த டிசைன் வந்து நம்ம மாடிஃபை பண்ண வேண்டாம். ஓகே, அதே டிசைனை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா நம்ம அதே டிசைன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், டைமிங் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஓகே, இல்லை அப்படின்னா என்ன பண்ணும், எகைன் நான் வந்து சிமுலேஷன் ரைட் பண்ணுவேன். சிமுலேஷன் ரைட் பண்ணி டைம் தான் வேஸ்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணுறேன், எகைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா TX string serial TX அப்படின்னு இருக்கா, அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, serial RX அப்படின்னு வந்து கோடிங் மாற்றிக்கிறேன். ஓகே, RX போலிங் மெத்தடில் வந்து நம்ம ட்ரை பண்ணுறதுனால RX போலிங் அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபைல் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபைலில் போய்ட்டு சேவ் ப்ராஜெக்ட் அஸ் அப்படி கொடுங்க. சேவ் ப்ராஜெக்ட் அஸ்னால் அந்த ப்ராஜெக்ட் ப்ரீவியஸாக ஸ்டோர் பண்ண லொக்கேஷனுக்கு உள்ளதாக இருக்கும். அதில் நம்ம அப்படியே பேக் வந்துட்டு என்ன பண்ணலாம், சீரியல் RX போலிங்னு இருக்கா, அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சீரியல் அங்கேயே வந்து Tக்கு பதிலாக Rன்னு மாற்றுங்க. ஓகே, RX போலிங் _ POLL. இப்போ போலிங் மெத்தட் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வீடியோவில் வந்து ரிசீவ் மெத்தடில் இன்டரப்ட் மெத்தடில் வந்து நம்ம எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கோடிங் லோட் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம வந்து ப்ரோக்ராம் ஃபைல் வந்து சேவ் ப்ராஜெக்ட் மாடிஃபை பண்ணிட்டோம். இப்போ ஐசியை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணி ப்ரோக்ராம் ஃபைல் வந்து என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். இப்போ ப்ரோக்ராம் ஃபைலை வந்து ரைட் கிளிக் பண்ணி சீரியல் RX போல் x.production hex அப்படின்னு அதை வந்து லோட் பண்ணுங்கள். லோட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜூம் பண்ணிங்க. நமக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ, எவ்வளோ தூரம் வேணுமோ அது வந்து நீங்கள் ஜூம் பண்ணிங்க. ஓகே, உங்களுடைய கன்வீனியண்ட்டை பொறுத்து நீங்கள் வந்து பர்டிகுலர் டைம் தான் வந்து இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன், ப்ளே பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த வெர்ச்சுவல் டெர்மினல் வந்து நமக்கு இங்கே ஷோ ஆயிடும். இப்போ ஷோ ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், கேப்ஸில் ஏன்னு ப்ரெஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆயிடுச்சு, EDU ப்ராடக்ட் லேப். ஓகே, ஏன்னா இங்கே வந்து என்னென்னா டேட்டா வந்து கண்டினியூஸாக ரிசீவ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா RC/REG நம்ம என்ன பண்ணோம், ரெஜிஸ்டர் வந்து கண்டினியூஸாக டேட்டா வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதனால் வந்து EDU ப்ராடக்ட் லேப் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. EB தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படிங்கிறது என்ன ஆகுது, கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகுது. ஓகே, இது வந்து நமக்கு வர வேண்டாம் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு லெட்டருக்கு அப்புறம் ஒரு லெட்டர் வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணணும். இது வந்து நம்ம இதில் பண்ண முடியாது. இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு RC/RG இது போலிங் மெத்தட் வந்து இது கண்டினியூஸாக ரிசீவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, இந்த இதில் வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்டரப்ட் மெத்தடுக்கு தான் போகணும். இப்போ C அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 0ன்னு ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நான் டிலே வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் பாருங்க. டிலே வந்து ஒரு 2000 தரேன். ஓகே, இப்போது 2000 கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம், ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, அப்போ இன்டரப்ட் வந்த உடனே எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டா வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ வந்து சிமுலேஷன் இங்கேயும் ஸ்டாப் பண்ணி ப்ளே பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன், என்னுடைய கோடிங்கில் வந்து நான் என்ன பண்ணணும், ஏன்னு வந்து ப்ரெஸ் பண்ணணும். கேப்ஸ் ப்ரெஸ் பண்ணணும்னா EDU தேங்க்ஸ் ஃபார் EDU ப்ராடக்ட் லேப்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, கேப்ஸ் A வந்து நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம் மவுஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னு ப்ரெஸ் பண்ணுறேன், EDU ப்ராடக்ட் லேப்னு பிரிண்ட் ஆகும். அடுத்து என்ன பண்ணணும், Bன்னு ப்ரெஸ் பண்ணுறேன். Bன்னு ப்ரெஸ் பண்ணால் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Cன்னு ப்ரெஸ் பண்ணால் எங்கன்னா சப்ஸ்கிரைப் நவ். அப்போ EDU ப்ராடக்ட் லேப். ஓகே, இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், நமக்கு பிரிண்ட் பண்ண கண்டென்ட் வந்து நமக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. இது எதுங்க, ஒரு நிமிஷம் வந்து இந்த கார்னரில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற மார்க் வரும். அந்த ஏற மார்க் வச்சு இது பண்ணிக்கலாம். இப்போ வெல்கம் EDU ப்ராடக்ட் லேப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் நவ்னா என்ன பண்ணுங்க, நான் 2 டைம்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். அப்போ நம்மளுடைய கண்டென்ட் வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இதில் நான் கண்டினியூஸாக பிரிண்ட் பண்ணாமல் என்ன பண்ணேன் அப்படின்னா 0ங்கிற பட்டனை வந்து நான் ப்ரெஸ் பண்ணேன். அப்போ என்ன ஆகும், அந்த வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிடும். ஓகே, அப்போ என்ன ஆகும், RC/REGயில் வந்து 0ன்னு வந்து ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அந்த 0ன்னு வச்சு கம்பேரிசன் வந்து ஏதாவது கோடிங் போட்டுங்கன்னா எதுவும் போடல. அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நமக்கு வந்து 0 ஆயிடும். ஓகே, வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அப்போ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, இந்த அப்போ நம்மளுடைய சீரியலில் போலிங் மெத்தட் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதில் வந்து யாருக்காவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரியல் இன்டரப்ட்கான கோடிங் வந்து பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.